அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு நிகழ்வை வரக்கூடிய சனிக்கிழமை பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு பல நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்திற்கும் விடையாக வரக்கூடிய சனிக்கிழமை எல்லாமே நமக்கு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவிலேயே சீமானனுடைய பேச்சை மீற போகிற ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி அது என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். முதல்ல நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரக்கூடிய சனிக்கிழமை சென்னையில் மிக பெரிதளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர்கள் 40 புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கப் போகுது. எப்போதுமே வேட்பாளர் அறிமுக கூட்டம்னாலே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு தான். நாம் தமிழர் கட்சியில் அதையும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே மேடையில் வேட்பாளர் அறிமுகம் நடக்கும். இந்த பக்கம் 20 பெண்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் 20 ஆண்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் கூட சிறப்பு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இந்த நொடி வரைக்கும் நமக்கு சின்னம் என்னன்னு தெரியவே இல்லை. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை தாண்டி வாக்களிக்கிறவங்களை தாண்டியும் இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, தேமுதிகவில் இருக்காங்க, பாமகவில் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க, எல்லா கட்சியும் இருக்காங்க. ஏன்னா நம்ம சின்னம் என்னன்னே தெரியல. ஆனால் இந்த கட்சி 7% வாக்கு வச்சிருக்கு. 7% வாக்கு இருக்கக்கூடிய கட்சி வரக்கூடிய தேர்தலையும் இந்த வாக்கு சதவீதம் கூட போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சின்னம் நமக்கு தெரியல. அப்போ அந்த சின்னம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சனிக்கிழமை அண்ணன் சீமான் தலைமையில் தம்பி தங்களுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு முன்னக்கூட்டி, செய்தியாளர்கள் தேர்தல் முன்னக்கூட்டி நம்மளுடைய சின்னம் நம்ம எல்லாரும் முன்னாடியும் அண்ணன் சீமான் அவர்கள் பிரம்மாண்டமாக அறிவிக்க போகிறாங்க. இதை நினைக்கும் போது யோசித்து பாருங்கள். வழக்கமாக சின்னம் இதுக்கு முன்னக்கூட்டி தேர்தலை பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்னம் கிடைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி செய்தியாளர் சந்திப்பை கூட்டி தான் சீமானனை சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த முறை லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் இருக்காங்க. வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதற்கிடையில் சின்னத்தையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நேரம் தருணம் தொடங்கிருச்சு. ஏற்கனவே இன்னையிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை சின்னத்தை அறிமுகப்படுத்த போகிறோம். அப்போ அதிலேருந்து நம்ம வேட்பாளருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி வேலையை செய்ய தொடங்க வேண்டியதான். இது ஒன்று தான் பாக்கி. அதுவும் சனிக்கிழமை நடக்க போகுதுங்கிறப்போ நம்ம நினைத்த ஒரு விஷயம் நடக்குது. சின்னம் கிடச்சிருச்சு. சின்னத்தை அறிமுகம் சீமானனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு உலகத் தமிழருக்கு மத்தியில் இருக்குது. என்ன சின்னம் சுட ரெடியாகிட்டு இருக்கு. மிக பெரியதளவில் எல்லாரும் எதிர்பார்த்து எளிமையாக 1 மணி நேரத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய சின்னமாக தான் அண்ணன் சீமானர்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதை விவசாய சின்னம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்னமே ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இருந்துச்சு, யாருமே எடுக்கலை. ஆனால் அந்த சின்னத்தை அந்த விவசாய சின்னத்தை நம்ம கையில் எடுத்து அந்த விவசாயிக்கு உயிரை கொடுத்து மக்கள்கிட்ட அரும்பாடு நம்ம சேர்த்தோம். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் நமக்கு துரோகம் பண்ணிருச்சு. இப்போ வரக்கூடிய சின்னமும் அதே மாதிரி எளிமையாக மக்கள்கிட்ட போகக்கூடிய சின்னம் தான். தமிழ் தேச கருத்தியலுக்கு ஏற்ற ஒரு சின்னமாக தான் இந்த சின்னமும் இருக்க போகுது. அதுதான் அந்த சீமானர்களும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுதான் நமக்கு அறிமுகப்படுத்தவும் போகிறாங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரெண்டாவது, சீமானனுடைய பேச்சை நம்ம மீறுறோம் அப்படிங்கிறது மீறுறதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை காண்டி சொல்லிக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை காண்டி மட்டும் எதற்காண்டியும் பார்த்துக்கிட்டு, இந்த தேர்தலில் நம்மளுடைய வேட்பாளருக்கு அறிமுக பொதுக்கூட்டத்துக்கு சாதாரண விஷயங்கள் கடந்து போயிடக்கூடாது. யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு 40 தொகுதி வேட்பாளர் நம்ம நியமனம் பண்ணுறோம். சனிக்கிழமை நம்ம வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறோம். நேற்றைய தினத்தில் தினமலர் பதிவிட்டிருக்காங்க 20 தொகுதியில் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லி. அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறோம், வேட்பாளருக்கு 20 தொகுதி இல்லைன்னு சொல்லி தினமலர் பதிவிடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ வன்மம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிகளிலுமே வேட்பாளரை தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சி யார் கூட கூட்டணி போலங்கிற எதிர்பார்ப்பு நோக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாஜக கூட ஒரு சுழியமாக சில கட்சிகள் சேர்ந்துருக்கு. அதில் நீங்கள் நல்லா அந்த கூட்டணி பாஜக கூட்டணி பார்த்துக்கோங்க. தமிழர்கள் அதிகமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுத்து வர போகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அது குறிப்பாக பாமக விசிக இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரக்கூடிய எண்ணங்கள் மத்தியில் அதிகமாக வந்திருக்கு. நம்ம விமர்சனங்கள் பண்ண போகிறது கிடையாது. பாமகவையோ
இல்லை விசிக விமர்சனம் பண்ண போகிறார்கள். ஆனால் தொண்டர்கள் அதிகமாக நம்ம நம்புகிறாங்க. என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கூட்டணி நல்லா பார்த்துக்கோங்க. விசிக நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல விமர்சனம் கிடையாது, சீமான பேச்சை உண்மையிலே மீற தான் போகிற இந்த விஷயத்தில் மட்டும். ஆனால் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் விசிகாவையும் பாமக விமர்சனம் பண்ணக்கூடாது, ஐயாவையும் வைகோ விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் மக்கள்கிட்ட உண்மையை கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கல, நமக்கு ஒன்று இருக்கல, எல்லாருக்கும் இருக்கலாம், எனக்குன்னு மட்டும் கிடையாது. இந்த மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த சாதி சமூகத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய தலைவர்களுடைய முகத்திரை கிழிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. அதை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த விதிமுறைகள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க, விசிக கூட்டணி, விசிக திமுக கூட கூட்டணி போக போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 4 தொகுதி எதிர்பார்த்தாங்க, 4 தொகுதி. அதுலேயும் ஒரு பொது தொகுதி ரொம்ப கண்டிப்பாக எதிர்பார்த்தாங்க. பல வருடமாக கருணாநிதி காலகட்டத்தில் இருந்து கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் களத்துக்கு வந்துட்டார். இது வரைக்கும் விசிகாவுக்கு பொது தொகுதி கிடைக்கவே இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே 2 தொகுதி கொடுத்துருக்காங்க, 2மே தனி தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது விசிக கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஏன்னா நம்ம 4 தொகுதி கட்டோம், ஒரு பக்கத்தில் 4 தொகுதி நம்ம கிடைக்கல, இன்னொன்று 3 தொகுதி எதிர்பார்த்தோம், அதில் ஒரு பொது தொகுதி எதிர்பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. கொடுத்த 2மே தனித்தொகுதியை தான் விசிக கொடுத்துருக்காங்க. தொண்டர்கள் பெரிதளவில் அதிருப்தியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் மீது. ஏன்னா திரும்ப இதே திமுக கூட்டணிக்குள்ளே போய் கரைஞ்சி போய் நமக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம இன்னும் பெறாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். பிச்சை போடுற மாதிரிக்கு பிச்சை போட்டுருக்காங்க. 2 தொகுதி நம்ம எவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டியிருக்கோம், எவ்வளோ பெரிய அளவில் வெள்ளும் ஜனநாயக மாநாடு போட்டோம், லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் என்கின்ற கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போட்டுச்சுன்னா 10 பேர் கூட இல்லை, சேர் எடுத்து போடுறது கூட வாடகைக்கு ஆளை பிடிச்சி வந்தவன் தான் சேரை எடுத்துகிட்டு போக நிலைமை இருக்கானா. அந்த கட்சிக்கு 10 தொகுதி கொடுத்துருக்கு திமுக. அப்போ தொண்டர்களுக்கு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க விசிக தொண்டர்கள் வந்து. இன்னொரு பக்கத்தில் திமுக கூட்டணியில் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஜக கூட்டணியில் மிக பெரிதளவில் எல்லா கட்சி கூட்டணி போய்கிட்டு இருக்காங்க. அது முதன்மையான கட்சி. அந்த கூட்டணி ரொம்ப நகைப்புக்கூடியான கூட்டணி தான். ஏன்னா பாஜக கட்சியை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு எதிரான கட்சி, சமூகத்துக்கு எதிரான கட்சி, வளர்க்கக்கூடிய கட்சி, அதுபோக இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி, மதத்துவ வெறியை தூண்டக்கூடிய கட்சி. இப்படி பல இடங்களில் பாஜக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டிற்கு விரோதமான ஒரு கட்சி. அந்த முதல் இடமே தலைமை அடிபடுது. தமிழ்நாட்டிற்கும் பாஜகவுக்கு தொழில் சம்பந்தம் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் இந்த பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒருத்தர், இன்னொருத்தர் ஓபிஎஸ், இன்னொருத்தர் தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னொருத்தர் பாமக. இந்த பேருக்கு இந்த 4 கூட்டணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக டிடிவி தினகரன் 2 ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இதே கடந்த 2021 தேர்தலில், ரொம்ப இல்லை 2.5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி கடந்த 2021 தேர்தலில் எங்கள் சமுதாய மக்களுடைய இட பிரதிநிதித்துவத்தை பாமக கட்சிக்காரங்க பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்குளத்திலும் சேர்ந்து பாமகவை, அதாவது அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த மாட்டோம்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு நம்ம தென்பகுதியில் நடந்துச்சு. திருநெல்வேலி, மதுரை, தென்காசி கண்கூட நம்ம பார்த்தோம். எங்கள் தென்காசி தொகுதி வேட்பாளர் கூட பக்கத்து ஊரில் விடலை. இப்படி பல இடங்கள் நடந்துச்சு. இப்போ இதே டிடிவி தினகரன் பாமக சேர்ந்து கூட்டணிக்கு போக போகிறாங்க. யாருக்கு? டிடிவி தினகரன் ஓட்டு கேட்டு பாமக போகும்போது பாமக ஓட்டு கேட்டு டிடிவி தினகரன் உள்ளே போக போகிறார். முதல் சாப்டர். 2வது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க. ஓபிஎஸ் தான் டிடிவி தினகரன் கட்சியிலேயே இருக்கக்கூடாது, அடிமட்ட தொண்டர்களிலிருந்து, அதிமுக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து நீக்கணும்னு சொல்லி கையெழுத்திட்டதில் அவரும் ஒருத்தர். ஆனால் இப்போ அதே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூப்பிட்டு தேனி மாவட்டத்துக்கு போய் வாக்கு சேகரிக்க போகிறாரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓபிஎஸ் வந்து வாக்கு சேகரிக்க போகிறாங்க. இந்த கூட்டணி லட்சணத்தை பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் பாமக கட்சி. இந்த பாமக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கட்சி உருவாகுவதற்கு முதன்மையான காரணமே என்னவா பார்த்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடு. எங்கள் ஆட்களுக்கு, எங்கள் வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தான் இடஒதுக்கீடை கேட்டு தான் இந்த கட்சியே தொடங்கப்பட்டுச்சு. அதற்கான கட்சி வரலாறு அப்படிப்பட்ட கட்சி தான். ஆனால் அந்த கட்சி பாஜக என்கின்ற கட்சி ஒதுக்கீடுக்கு நேர் எதிரான கட்சி. ஓபிசி இடஒதுக்கீடு, எம்பிசிக்குள்ளே மத்திய அரசுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓபிசி இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி கூவோன்னு கூவிக்கிட்டு இருக்கு. கூவல்னா கூவல் சாதாரண கூவல் கிடையாது. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு சேவலை விட இந்த சேவல் கூவல் பல வருடமாக கூவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இடஒதுக்கீடை துளியும் கூட மதிக்காத கட்சி தான். சாதிவாரி கணக்கெடுப்பை துளியும் மதிக்காத ஒரு கட்சி தான் இந்த பாஜக. அப்போ அப்படி இருக்கக்கூடிய
பாஜக கூட்டணியில் பாமக போய் இணைஞ்சிருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இது எல்லாமே அவங்க மகனுக்கு ஒரே ஒரு எம்பி பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, நியமன எம்பி கொடுக்க போகிறாங்க. இதை தாண்டி ஒரு ஒன்றுமே கிடையாது. மக்கள் நலனை பற்றியோ, அந்த சாதி நலனை பற்றியோ, அந்த மக்கள் நம்பி இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ எந்த ஒரு விதமான அக்கறையும் இல்லாமல் சுயசாதி பற்று கூட கிடையாது. இதில் வந்து சொல்லப்போனால் சுயசாதி பற்று கூட இல்லாமல் எதில் போய் போயிருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன் குடும்ப நலனை சார்ந்து போய் நிற்கிறாங்க. இதில் பெரிய விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாஜகன்னு ஒரு கட்சி, இந்த கட்சி சொல்லுது அது என்னது, வாரிசு அரசை ஒழிக்கணும், வாரிசு அரசில் ஒழிக்கணும். சரி, நியாயமான விஷயம் ஏற்றுக்கிறோம், நியாயமான விஷயந்தான். ராமதாஸ் அவருடைய மகன் தான் அன்புமணி ராமதாஸ். மூப்பனார் மகன் தான் ஜி.கே. வாசன். ஓபிஎஸ் அவருக்கு ரவீந்திரன். என்னது இது? இது என்ன கூட்டணி? இன்னொரு பக்கத்தில் பசுபதி பாண்டியன், அவருக்கு கீழே அவருடைய மகன். இப்படி வாரிசு அரசியலை நடத்தக்கூடிய பாமக, ஓபிஎஸ்ஸு, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸு, இந்த கட்சிகளில் இவர்கள் எல்லாருமே வாரிசு தான். இது எல்லாமே வாரிசுங்க தான். இந்த வாரிசு வச்சுக்கிட்டு தான் வாரிசு அரசை கிண்டல் பண்ணது ஆடு அண்ணாமலை. இந்த ஆடு அண்ணாமலை யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த கட்சிகள் முழுக்க நீங்கள் எந்த கட்சிகள், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கரைஞ்சி போகுது. பாமகலாம் மிக பெரிதளவில் எதிர்ப்பு அந்த மக்கள் வந்து. ஏன்னா அதிமுக என்கின்ற கட்சி 10.5% இடஒதுக்கீடு வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்துச்சு. யோசிச்சு பாருங்கள். நன்றி மறந்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நன்றி மறந்ததுன்னு, அதுதான் இது. முதுகுல குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, முதுகுல குத்துறது, அதுதான் இது. எடப்பாடி பழனிசாமி அவர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க, மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல், கொஞ்சம் கூட நினைக்காம தன்னுடைய குடும்பத்தை நலம் சார்ந்து தன்னுடைய கண்டு தான் நின்னாங்க. அந்த மக்கள் உங்களை முழுமையாக நம்பினாங்க, ஐயா நம்பினாங்க. அந்த ஐயாவே இவங்களை ஒட்டுமொத்தமாக தேரை இழுத்து தெருவில் விட்ட மாணிக்க இவங்க குடும்பம்லாம் சார்ந்து போயிட்டாங்க. திமுக கட்சியை விட மோசமான நிலைமைக்கு பாமக கட்சி போயிருச்சு. இது வந்து அவர்களே குழியை தோண்டி போட்டுக்கிட்டாங்க. அப்போ இதற்கு இடையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியம் அத்தியாவசியம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுது. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போக முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கா. இதே இருக்கக்கூடிய பாமக கட்சியவோ, இல்லை தேமுதிக, இல்லை அதிமுக கூட, இல்லை விசிய கூட, ஏதோ ஒரு கட்சிக்கு கூட்டணி வச்சு நாம் தமிழ் தனித்து களமாட முடியும். ஆனால் கூட்டணிக்குள்ளே போனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தலையாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம். நமக்கான முடிவை எங்கேயுமே பேச முடியாது. என்றைக்குமே நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டாங்க. இறுதியாக சொல்கிறது ஒன்று தான். அவங்க மிரட்டினது பாமகவை வெளிவட்டாரங்க முழுக்க பேசக்கூடிய ஒரே விஷயம், மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பொறுப்பில் இருக்கும்போது அதில் செய்த முறைகேடான ஊழல் காரணமாக தான் அதை வைத்து மிரட்டி தான் பாமகவை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் முழுக்க பேசுகிறாங்க. பரவலாக பேசும் பொருளாக இருக்குது. அப்போ நமக்கு இது மூலமாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதுலேயுமே உண்மையும் நேர்மையாக நெஞ்சுரத்தோடு இருந்தோம்னா எந்த சங்கிப்பயலுக்கும் பயப்பட வேண்டாம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த பாமக கட்சியும் தான். அப்போ இதை நம்ம பார்க்கும்போது நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்பக்கூடியவர்களுக்கு உண்மையும் நேர்மையாக இருந்தால் எந்த அயோக்கியர்களுக்கும் பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்காதுங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மட்டும் கிடையாது, இது சின்னமும் சேர்ந்த அறிமுக பொதுக்கூட்டம் தான். உறவுகள் எல்லாரும் சென்னையை நோக்கி வருவோம். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வோம். நமக்கான சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இந்த அரசியல் தமிழர்களுக்கு தேவையான அரசியல், சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நாம் தமிழர் கட்சி உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு தொண்டு செய்கின்ற எண்ணத்தில் தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கி, அது தமிழர்கள் எல்லாரும் ஓர் அணியில் திரண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்கள். நன்றி, வணக்கம்.